ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 6வது மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தே நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேண்டிய சகல நன்மைகளை தேவன் கட்டிடுவாராக. இந்த நாளுடைய தியானத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 17ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 17:1. கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனி, கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சங்கீதக்காரனாகி தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட கூப்பிடுதலை கவனிக்கிறவர். இந்த உலகத்தில் நாம் கூப்பிட்டு ஒரு நேரத்தில் கவனித்தாங்க, இன்றைக்கி கவனிக்காமல் போகிற ஒரு உலகத்தில் வந்திருக்கோம். ஸ்தோத்திரம். யார் சத்தம் யாருக்கு கேட்கும்? இன்றைக்கி மனுஷனை பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவன் பதவியில் இருந்தால் அவங்க சத்தம் கேட்கும், பணக்காரர்கள் இருந்தால் அவங்க சத்தம் கேட்கும், ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் சத்தம் கேட்கும், இல்லை தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கேட்கும். மற்றவங்களுக்கெல்லாம் நம்முடைய சத்தம் கேட்கலை அப்படின்ட்டு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நம்முடைய சவுண்டு எங்கே கேட்கும்? ஒரு பக்கமும் கேட்காது, திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்கிறான், என் கூப்பிடுதல் நீர் தான் ஏன் கவனிக்கிறீர்? ஏன்னா நீர் தான் கவனிக்கிறவர். ஏன்னா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அதை கவனித்து அதுக்கு சாப்பாடு கொடுப்பார். அதுதான் ஆண்டவர் அப்படி தான் சொல்லி என்னை நோக்கி கூப்பிட்டு தான் சொன்னார். நாம் அதை விட்டுட்டு அண்ணன் தம்பி மாமா மச்சான் சபையார் ஊழியர் அவர் இவர் கூப்பிட்டு ஏமாந்து, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாங்கள்லாம் ஊழியத்தில் இருக்கிறதுனால அநேக அனுபவங்கள் உண்டு. எந்த சர்ச்சில் பாஸ்டராக இருக்கமோ அப்போல்லாம் நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னே பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஒரு சபை மாறியாச்சு அல்ல வேறு ஒரு இடத்துக்கு போயாச்சு அப்படின்னா நம்மளை ஆளே தெரியாமல் போகிறவங்க கூட இருக்கிறாங்க. ஊழியத்தில் நாங்கள் சந்திச்சிருக்கோம். குடும்பங்களில் சொந்த பந்தத்தில் சில்லறை இருந்தால் தான் பக்கத்தில் வருவாங்க. நம்ம கூப்பிடுற சத்தமே கேட்கும், அல்லது கேட்டால் கூட கேட்காமலே போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இதை நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கலாம். சில குடும்பங்களில் சோத்திரம், அம்மா கூப்பிட்டா பிள்ளைகள் கேட்காது, பிள்ளைகள் சத்தம் பெற்றோருக்கு கேட்காது, கணவனுக்கு கேட்காது, மனைவிக்கு கேட்காது. எத்தனையோ விதத்தில் நம்முடைய சத்தத்தை ஒருத்தர் கவனிக்கலை, விட்டுருங்க. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நம்முடைய சத்தத்தை கவனிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பர்த்திமையை கூப்பிட்டான் பாருங்கள், ஆண்டவருக்கு முன்னாடி போகிறவங்களும் அதட்டினார்கள், ஆனால் இயேசு நின்றான். அவனை கூப்பிட்டு வர சொல்லி அவனுக்கு பார்வை கொடுத்து அவனை சந்தோஷமாக அனுப்பிட்டான். அது நம்முடைய தேவன். இந்த கண்மலை தெரிவிச்ச கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சத்தத்தை கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார். எதுக்கு மனுஷனை கூப்பிட்டு நீ வேதனைப்படுதா? சில பேருக்கு நம்ம என்ன சொன்னாலும் காதில் ஏறாது, கவனிக்க மூச்சை கொடுத்துருப்போம். ஸ்தோத்திரம். அவங்க கவனிக்காமலே இருப்பாங்க. அதனால் விட்டுருங்க. ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிடுங்க, கர்த்தர் கேட்டு சரியாக செய்வார். யோபு சொன்னா பாருங்க, யோபு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கூடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாக இருக்கு. பாருங்களாம், இந்த பிரச்சனை வர்ற வரைக்கும் சம்பளம் கொடுத்தவன் யார்? யோபு. யோபை கண்டாலே இத்தனை கும்பிடு போட்டான்னு தெரியலை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்கிற ஒன்று வந்தபோது வேலைக்காரன் கூட அவன் கூப்பிடுதல் என்ன செய்யலை, செவி கொடுக்க மாட்டேங்க. பார்த்தீங்களா? சோதர குடும்பம் யாரும் அவனுடைய சத்தத்தை செவி கொடு. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சந்தித்திருக்கலாம். உடைய மனதை தேற்றிக்கொள்ளும். உங்கள் சத்தத்தை என் சத்தத்தை கேட்கிற ஒரு நேசர் இயேசு இருக்கிறார். எப்போ கூப்பிட்டா சரி உடனே வருவார். அவரை கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார். நான்லாம் எப்போதுமே அவரை நோக்கி கூப்பிட்டு தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடையவனாக இருக்கிறேன். அவரை கூப்பிடணும் எந்த சூழ்நிலையிலும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்துமே நம்ம நினைச்சக்கூட பயப்பட அவரை கூப்பிட்டா போதும். ஆதி பிதாக்கள் முற்பிதாக்கள் எல்லாருமே அவரை தான் கூப்பிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் தாவீது பாருங்கள், எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். என் கூப்பிடுதலை கேட்டாருமா, சத்தமிட்டு கூப்பிட்டுட்டேன்னு அப்படிமா, சத்தமிட்டு கெஞ்சினேன்னு அப்படிமா. ஏன்னா அவரை உறுதியாக பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி வாகை சுட்டினான். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் சத்தத்தை யார் கேட்டாலும் கேட்கட்டாலும் கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து சிறந்திருக்க பண்ணுவார். நல்ல பிதாவே, எங்களை கூப்பிடுதலை கவனிக்கிற ஒரே தெய்வமாய் மனிதனாக இருக்கிற அப்படின்னாலே அநேக பேரை கூப்பிட்டு ஏமாந்த சூழ்நிலைகளை கேட்டுக்கூட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவங்க சத்தத்தை நீர் கேட்டு நீர் செய்ய போகிற
மகிமையான நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இயேசுவின் நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கன்மலையை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.